திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம பார்க்க போறது திரு ஞான சம்பந்தர் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. இது 1ஆம் திருமுறை, அதாவது முதல் திருமுறையில இடம்பெற்றிருக்குது. பண் தக்கராகம் சீர்காழியில பாடியிருக்காரு. பதிகை எண் 24. நம்ம போன முறை 5 பாடல்களை பாடிட்டோம். ஏன்னா நீங்க தொடர்ந்து கேட்கணுன்றதுனால இப்ப நானு அந்த பதிவை அப்படியே 2ஆ பிரிச்சு உடனே போட்டுடணும் அப்படின்றதுனால போயிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நிறைய முறை மொத்த பாடல்களையும் ஒரே பதிவா போட்டிருக்கிறேன். போய் பாருங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களும் கேளுங்க. நேரம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி குறுகிய நேரத்துல கேட்கணுன்றதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். ஒவ்வொரு பாடல்களும் நம்ம பாடி வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியும் 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியாது. பாடதான் தெரியும், படிக்கதான் தெரியும். இந்த மாதிரி என் பொண்ணுதான் எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஒண்ணா கத்துக்கிட்டு உங்களுக்கு இப்ப நானு எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் எவ்வளவு நேரம் பிடிக்கும். என்னுடைய அன்றாட வேலைகள்ல இந்த வீடியோவும் எப்படி இருந்தாலும் நான் தினந்தோறும் பாடுறவதான் இருந்தாலும் அதை நான் வீடியோன்னு எடுக்கும்போது அதுக்கு நேரம் பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா நான் எப்படி பாடினாலும் எதுக்குவாரு. இப்ப நம்ம இதுல பாடணுன்ற போது நம்ம எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டியது. அதனால எங்களுக்கு புக்கு இல்ல, பாட தெரியாது, படிக்க தெரியாது. நம்ம ராகமா பாடலன்னு இறைவன் ஒருபோதும் வருத்தப்பட்டது கிடையாது. இந்த 4 பாடினதுல ஞான சம்பந்தர் பாடல் மிகவும் ரொம்ப 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 பெருமை வாய்ந்தது. அப்பனுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா திருஞான சம்பந்தரை அவர் குழந்தையாவே பாவிச்சாரு. ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள்லாம் அழுவும் போது பால் கொடுத்தாரா, இந்த குழந்தை அழுத உடனே படித்துறையில உக்காந்து அம்மா அப்பான்னு அழுத உடனே அங்கிருந்து அம்மா கிட்ட பொற்கிணத்துல பாலை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. குழந்தைய போய் சமாதானப்படுத்து. அந்த மாதிரி குழந்தை கையில தாளம் போட்டு கை செவுந்து போதுன்னு பொற்தாளம் கொடுத்தாரு. நடந்து காலு குழந்தைக்கு வலிக்குமேன்னு பல்லக்கு கொடுத்தாரு. அதை தூக்கின்னு வர்றதுக்கு பூத கணங்களை கொடுத்தாரு. வெயில் படாம போகணும்னு பொற்சிவிகை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஞான சம்பந்தருக்கு கேட்காமையே எல்லாத்தையும் கொடுத்தவரு இந்த பதிகத்தை பாடினா நம்மளுடைய தீவினைகள்லாம் திருவடியில போய் இந்த பாடல்கள்லாம் சேர்ந்து உடனடியா நம்மளுடைய தீவினை எல்லாம் மாறும் அப்படின்றத உங்களுக்கு அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஒவ்வொரு முறையும் எங்க அப்பனுடைய திருவுருளை அனுபவிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய இப்ப என்ன பரிகாரம் பண்ண ஒரு பரிகாரமும் தினந்தோறும் தேவாரம் திருவாசகம் படிங்க. படிக்க படிக்க உங்களுடைய இல்லம் சிறக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில கல்வி பயிலுவாங்க. பாருங்க, ஒவ்வொன்றும் நல்லதாவே நடக்கும். இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம விட்ட இடத்துல இருந்து பாடலாம். திருச்சிற்றம்பலம். எனக்கு பண் தக்கராகம்னு தான் சொல்ல தெரியும், அது பாட தெரியாது. அதை பத்தி நான் வருத்தப்படுறது கிடையாது. எங்க அப்பனுடைய தேவாரம் திருவாசகத்தை நான் பாடணும், அவ்வளவுதான். வாங்க நம்ம பாடணும். பொங்கு சேருந்தி கொன்றை மலர் கூட கங்கை புனைந்த சடையார் காழியார் அங்கன்னரவம் ஆட்டும் அவர் போலாம் செங்கன் நரக்கர் புறத்தை எரித்தாரே கொள்ளை வீடை முன் பூதம் குனித்தாடும் கள்ள வடத்தை உகப்பார் காழியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே.
எடுத்த அரக்கன் நெறிய விரல் ஊன்றி கடுத்து முறிய அடர்த்தார் காழியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் கொடிக்குள் நீரு பூசும் புனிதரே ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் தோற்றம் காண வென்றி காழியார் ஏற்றம் ஏறு அங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றம் மருக குமைத்த குழகரே பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் கரக்கும் உரையை விட்டார் காழியார் இருக்கின் மலிந்த இறைவர் அவர் போலாம் அறுப்பின் முலையால் பங்கத்து ஐயரே காரார் வயல் சூழ் காழி கோந்தனை சீரார் ஞான சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லவர் ஏறார் வானத்து இனிதாயிருப்பரே ஏறார் வானத்து இனிதா இருப்பரே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? ஒவ்வொரு வரியும் எவ்வளவு தேனா இருக்குது பாருங்க. பொங்கு செருந்தி கொன்றை மலர் கூட்டம் கங்கை புனைந்த சடையார் காழியார். அந்த பூவெல்லாம் சூடிக்கிட்டு நம்ம அப்பா இருக்கிற அழக சொல்றாரு. அங்கன் அதாவது சிவபெருமான் அரவம் ஆட்டும் அவர் போலாம். அவர் கழுத்துல இந்த பாம்பு எப்படி ஆடுது பார்த்தீங்களா? அரவம் ஆட்டும் அவர் போலாம் செங்கன் அரக்கர் புறத்தை எரித்தாரே. அந்த முப்புறத்தை எரித்தவர் இல்லையா? இவ்வளவு அழகா சொல்றாரு நம்ம ஞான சம்பந்தம். கொள்ளை விடை முன் பூதம் குனித்தாடும் கள்ள வடத்தை குகப்பார் காழியார். இந்த சீர்காழியில இருக்கிறவர் காழியார் அப்படின்னு சொல்றாரு அப்பாவை அன்பா. அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே. எடுத்த அரக்கன் நெறிய விரல் ஊன்றி கடுத்து முறிய அடர்ந்தார் காழியார். அந்த ராவணன் வந்து மலையை கைலாய மலையை எடுத்த உடனே அப்படியே விரல ஊனி உள்ள பாதாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கடுத்த முறிய அடர்ந்தார் காழியார். எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் கொடிகள் நீர் பூசும் புனிதரே. யாரெல்லாம் திருநீரை பூசுறவங்க எல்லாம் புனிதர்ன்னுட்டாரு. அந்த புனிதருங்க மட்டும்தான் திருநீர் பூசுவாங்க. திருநீர் படிகள் நீர் பூசும் புனிதரே. அந்த ராவணனுக்கு அதுக்கப்புறம் அவர் பாடி சிவபெருமான மயங்க வச்ச உடனே நடாய்மான் இன்னும் விட மாட்டான் நம்மள அப்படின்ட்டு வாழ் கொடுத்தார். அப்படி ஒரு பெருமையை சேர்ந்தார். இந்த மாதிரி ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் எவ்வளவு எல்லாம் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் ஆற்றல் பொருந்தியவங்க இல்லையா? தோற்றம் காண வென்றி காழியார் ஏற்றம் ஏறு அங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றம் மறுக்க குமைத்த குழகரே. போனாங்க. நான் வந்து மகாவிஷ்ணு, நான் வராக அவதாரம் எடுத்து நான் எப்படியா கொண்டதையும் தொலைச்சிக்கணும் உள்ள போறேன், நோண்டிக்கணும் உள்ள போறேன். அதுல பாதாளத்துல போய் நான் சிவபெருமான திருவடியை பாத்துடுறேன் அப்படின்றாரு. பிரம்மா நான் அன்னப்பட்சியா மாறி நான் மேல போய் சிவபெருமானுடைய திருமுடியை பாத்துடுறேன் அப்படின்றாரு. யாராலையும் ஒன்னும் நடக்கல. அதுதான் நம்ம திருவண்ணாமலை விண்ணுக்கும் மண்ணுக்குமா நின்னவர். அந்த அவ்வளவு ஆற்றல் படைச்சவங்க போயும் காண முடியாதவர் நம்ம சிவபெருமான். அப்படிப்பட்டவர் இந்த ஏழை பங்காளன் நம்மளுக்காக நம்ம கூடயே இருக்கிறவர். படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இல்ல,
நம்ம கூடவே தான். அப்படிப்பட்ட அவரு பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் இருக்கிறது துண்ணுக்குட்டி எத்தனை அவனை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் கறக்கும் உரையை விட்டார் காழியார் இருக்கின் மலிந்த இறைவர் அவர் போலாம் அறுப்பின் முளையால் பங்கத்து ஐயரே. அந்த அம்பாள பாகத்தில் வச்சு இருக்கிறவரு காரார் வயல் சூழ் காழி கோன் தன்னை அந்த சீர்காழி அரசனை சீரார் ஞான சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லவர். யாரெல்லாம் சிவபெருமான பாடி பணிகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏறார் வானத்து இனிதா இருப்பரே. அந்த சிவபெருமானுக்கு நெருங்கினவங்களா பிடிச்சமானவங்களா இருப்பாங்க. ஏறார் வானத்து இனிதா இருப்பரே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அம்பாள் திருநிலை நாயகி, அப்பா பிரம்மபுரீஸ்வரர். இப்படி பாடி அழைச்சா வராம இருப்பாரா நம்ம சிவபெருமான்? நம்மளுக்கு தொலை செய்யாம இருப்பாரா? நம்ம ஞான சம்பந்தனுடைய பதிகத்தை யார் பாடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மனமிறங்கி வந்துடுவாரு. கேட்டதையெல்லாம் அருளக்கூடியவரு, கேட்டதை கேட்டவன்னா நம்மளுக்கு தரக்கூடியவரு. நாம கேட்க வேணாம், நம்மளா கேட்டா ஏதாவது விளையும், அவரா பார்த்து ஏன்னா கொடுக்கட்டும் அப்படின்னுட்டு நாம பணியை நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்.